கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 14:19. ரோமன்ஸ் 14:19. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். ஆனபடியால் இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? முதல்ல 7-9 வசனம் சொன்னாரு, கிறிஸ்துவே ஆண்டவர். 10-12 வருஷம் என்ன சொன்னாரு? கிறிஸ்து தான் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார், நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க. 13-16 வரை உள்ள வசனங்கள் என்ன சொல்லி கொடுத்தாரு? நம்முடைய சுதந்திரத்தை எது ஆளுகை செய்யணும், அன்பின் மூலமா நம்முடைய சுதந்திரத்தை பயன்படுத்தணும்னு சொன்னாரு. 17ஆம் வசனத்துல எப்படி தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் சந்தோஷமும். 18ஆம் வசனம் நம்ம இப்படி காரியங்களை நாடும்போது நம்ம கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருக்கும், மக்கள் முன்னாடி அங்கீகரிக்கப்படத்தக்கமா. இப்போ ஆனபடினால நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி நடங்க. நீங்க எப்படி எதை நாடணும், எதை கட்டணும். ஏன்னா கர்த்தத்துவம் என்ன பண்ணணும், அது ஒரு சீசத்துவத்துல முடியணும். டாக்டரின் பிகம்ஸ் அ டிசைபிள்ஷிப், தியாலஜி பிகம்ஸ் பிராக்டிஸ். ஏன்னா கர்த்தத்துவம் என்ன நம்முடைய நடைமுறையில நடக்கக்கூடியதா இருக்கணும். ஆனபடியினால் என்ன செய்யணும், சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் ஃபாலோ ஆஃப்டர் என்று சொல்லக்கூடியதாக, அதாவது நீங்க இதை தெரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு சமாதானம் தானா வர்றதில்லை. நீங்க சமாதானத்தை நாடக்கூடியவங்களா. ஏன்னா நீங்க இது சமாதானம் அப்படின்னு சொன்ன உடனே அது சண்டை இல்லாம இருக்கிறது இல்ல, இதா இருக்கிறது இல்ல. ஏன்னா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுல ஒரு பலப்பட்டவங்களா, இருதயத்துல ஒன்றிணைக்கப்பட்டவங்களா, ஒருவரை ஒருவர் நம்ம கனப்படுத்தக்கூடியவங்களா, நம்ம ஒருவரை ஒருவர் அன்புல நாட்டக்கூடிய மக்களா இருக்கும்போது, அப்ப என்ன சொல்றாரு, நீங்க என்னென்னலாம் ஒரு சமாதானத்தை உருவாக்குமோ, எதெல்லாம் சமாதானத்தை இது பண்ணுமோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, அதை நாடுங்க. எதெல்லாம் சமாதானத்தை குலைக்குமோ அதை தள்ளி விடுங்க. ஏன்னா ஒரு நியாயம் தீர்க்கிறது, குற்றப்படுத்துறது, காயப்படுத்துறது, உங்க சுதந்திரத்தை பயன்படுத்துறது, இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுங்க, அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய வேலை நாடக்கடவும். எப்படி பக்தி விருத்தி, அந்யோன்ய பக்தி விருத்தி, அதாவது ஒருத்தர் எடுத்து கட்டக்கூடிய மக்களா, ஒருத்தர் பலப்படுத்தக்கூடிய மக்களா, ஒருத்தர் உற்சாகப்படுத்தக்கூடிய மக்களா, ஒருவருக்கு ஒருவர் பக்கபலமா இருக்கக்கூடிய மக்களா, விசுவாசத்தை நம்ம இருக்கக்கூடிய மக்களா. ஏன்னா இதுக்கு எதிர்மறையானதை நம்ம சொல்லி கொடுத்தாரா? 13ஆம் வசனம் சொன்னாரு தடுமாறக்கூடியதா, 15ஆம் வசனத்துல காயப்படுத்தக்கூடியது, 15ஆம் வசனத்துல அழிக்கக்கூடியது, 17ஆம் வசனத்துல நம்ம பிரிச்சிருவோம் சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, உங்களுடைய அழைப்பு என்ன, மக்களை எடுத்து கட்டக்கூடியது, அவர்களை உடைப்பது அல்ல. அப்ப அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி அவங்களை என்ன பண்ணுங்க, நீங்க அவங்களை எடுத்து கட்டுங்க. அதுக்குதான் உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை இங்க சொல்றாரு. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, நீங்க குற்றம் தீர்க்காம, காயப்படுத்தாம, தடைக்கெல்லாம் மாறாம, அவங்களுடைய விசுவாசத்தை கெடுக்காம, மாறாக என்ன பண்ணுங்க, சமாதானத்தை நாடுங்க, ஒருத்தர் எடுத்து கட்டுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒற்றுமையில வாழ கற்றுக்கொள்ளுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தக்கூடியவங்களா வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. இப்ப இது நம்ம ஒரு ராஜ்யத்தினுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ராஜ்யத்தினுடைய சர்வீஸ் நம்ம செயல்படக்கூடிய விதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இங்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்ப ஒரு சமாதானம் என்பது நம்ம தொடர்ந்து அதை நோக்கி ஓடக்கூடிய மக்களா, அதே சமயத்துல ஒருத்தர் நம்ம எடுத்து கட்டக்கூடிய மக்களா. ஏன்னா ஒருவர் நம்ம எடுத்து கட்டணும்னா அது நம்ம தெரிந்தெடுத்து செய்ய வேண்டியது. ஏன்னா அன்புதானே எடுத்து கட்டும். ஏன்னா எப்ப ஒரு பெருமை வருதோ, எனக்கு சுதந்திரம் இருக்கு, நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பெருமை வரக்கூடிய ஒரு மனப்பான்மை வரும்போது அங்க என்ன வரும், போராட்டம் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினை வரும். ஆனா எனக்கு சுதந்திரம் இருக்கு, ஆனாலும் என் சகோதரனுக்கு இது காயமா இருக்கும், என் சகோதரனுடைய விசுவாசத்துக்கு இது தடையா இருக்கும், அதனால நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி மனத்தாழ்மையா வரும்போது அங்க என்ன உண்டாகும், ஒரு ஒற்றுமை உண்டாகும். அந்த ஒற்றுமை என்ன கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும். அப்ப நான் சமாதானத்தை நாடக்கூடியவனா வரும்போது நான் என்ன பண்ணுவேன், நான் அங்க
தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கும் தேவனுடைய காரியங்கள் வருவதற்கும் நான் ஒரு கருவியா மாறுவேன். இப்ப நீங்க உங்களை கேள்வி கேளுங்க. இப்ப நான் சமாதானத்தை நாடக்கூடியவனா இருக்கிறனா? நான் என்னுடைய சகோதரனை எடுத்து கட்டக்கூடியவனா இருக்கிறனா? நான் யாரு? ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம கொடுக்கப்பட்ட காரியத்தை நம்ம எப்படி இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? ஏன்னா என்னுடைய அழைப்பு என்ன, அதை உணர்ந்து அதற்கேற்றாற் போல் செயல்பட நம்மளை ஒப்பு கொடுப்போமா? வலப்பிதாவே, இதோ மிக அழகாக நேர்த்தியாக தேவனுடைய வார்த்தையை எங்களுக்கு போதிச்சுட்டு வர்றீங்க ஆண்டவரே. நாங்கள் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியவைகளையும் நாட வேண்டும் என்பதை எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதற்கேற்றால் அதுதான் எங்களுடைய அழைப்பு என்பதை புரிந்து அதற்கேற்றாற் போல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.